பாம்பும் நன்றி மறந்த கரடியும். ஒரு அடர்ந்த காட்டில் பசுமை கிளைகளுக்குள் சூரிய ஒளி விளையாடும் இடத்தில் நிதானமானதும் நல்ல உள்ளத்துடனும் இருந்த ஒரு பாம்பு வாழ்ந்து வந்தான். பிற பாம்புகளைப் போல அவன் பிற உயிர்களை பயமுறுத்தவில்லை. அல்லாமல் பாம்பு ஒரு குளிர்ந்த கல்லுக்குள் அமைதியாக வாழ்ந்தான். ஒரு மாலை மேகங்கள் சூழ்ந்த வேளையில் அருகில் கர்ஜிக்கும் ஓசை கேட்டது. அது ஒரு கரடியாகும். அவன் வேட்டைக்காரரின் வலையில் சிக்கி பலமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தான். தயவு செய்து உதவி செய் என்று கரடி கத்தினான். நான் உன்னோடு வாழ்நாளெல்லாம் நண்பனாக இருப்பேன் என்று வாக்குறுதியும் கொடுத்தான். பாம்பு கரடியின் கண்களில் பயத்தை பார்த்தான். அவன் மெதுவாக நகர்ந்து தன் பற்களால் கயிற்றை கடித்து கரடியை விடுவித்தான். கரடி விடுதலையடைந்தான். அவன் சந்தோஷமாக கர்ஜித்து வலையில் இருந்து வெளிவந்தான். நன்றி பாம்பு என்றான் சிரித்துக்கொண்டு. ஆனால் அவன் உள்ளத்தில், நான் ஒரு பெரிய கரடி, ஒரு பாம்புடன் நட்பு வேண்டுமா என்று எண்ணினான். நாட்கள் சென்றன. காட்டில் பெரும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வறண்டன. உணவு இல்லை. உயிர்கள் களைத்தன. பாம்பு அந்த வறட்சியிலும் ஒரு குளிர்ந்த குகையில் சிறு நீர்நிலையை கண்டான். அவன் நட்பை நினைத்து கரடியை அழைத்தான். கரடி வந்தான், நீரை குடித்தான். ஆனால் அவன் உள்ளம் மாறியது. இந்த குகை நன்றாக இருக்கிறது, எனக்கு இந்த குகை வேண்டும் என்றான். இது இப்போது என்னுடையது, நீ போய்விடு என்று கரடி கத்தினான். பாம்பு அதிர்ச்சியடைந்தான். நான் நண்பனாக நினைத்து பகிர்ந்தேன் என்றான். ஆனால் கரடி அக்கறை இல்லாமல் பாம்பை வெளியே தள்ளிவிட்டான். பாம்பு துக்கத்துடன் வெயிலில் சென்று மறைந்தான். நாட்கள் சென்றது. வறட்சி மோசமாகியது. ஒரு நாள் காட்டில் தீ பிடித்தது. கரடி அந்த குகையில் புகைக்குள் சிக்கிக் கொண்டு கத்தினான். யாராவது உதவுங்கள் என்று. ஒரு நிழல் உலாவியது. அது பாம்புதான். அவன் தான் அறிந்த பாதையை காட்டி கரடியை பாதுகாப்பாக வெளியே அழைத்தான். கரடி மூச்சுவிட முடியாமல் தாழ்மையுடன் பாம்பிடம், நீ மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தாய், உன்னுடைய அன்புக்கேற்ப நான் இல்லையே என்று கதறினான். பாம்பு மெதுவாக சொன்னான், நன்றி செலுத்துவது கட்டாயமில்லை, ஆனால் அது நல்ல உள்ளத்தை காட்டும். நான் நல்லவனாக இருக்க தேர்ந்தெடுத்தேன். அன்று முதல் கரடி மாறினான். அவன் பிறருக்கு உதவினான், உணவை பகிர்ந்தான், பாம்பின் அறிவை எல்லோருக்கும் சொன்னான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.